السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்று இரவு இந்த துஆவை நாம் 70 தடவைகள் ஓதுவோம். அல்லாஹ்வினுடைய உதவிகள் நம்மை வந்தடையும். நாம் நினைக்காத புறத்திலிருந்து அல்லாஹ் நமக்கான ரிஸ்கை நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கின்றான். மறைமுகமான தேவைகள் பூர்த்தியாகும். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நபி. ஒவ்வொரு நாளும் 70 முதல் 100 தடவைகள் இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். நாம் எந்த அளவுக்கு அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும், இஸ்திக்ஃபாரின் சிறப்பை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல ஹதீஸ்களின் வாயிலாக நமக்கு அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். யார் இஸ்திக்ஃபார் செய்கிறார்களோ அவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான். அவர்கள் நினைக்காத புறத்திலிருந்து அல்லாஹ் அவருக்கான ரிஸ்கை கொண்டு வந்து சேர்க்கின்றான். மறைமுகமான தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து கொடுக்கின்றான். அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா விதமான கஷ்டங்கள், கவலைகள், இவைகள் அனைத்தையும் அல்லாஹ் நீக்குகின்றான். நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் வழங்குகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒன்று தான் இஸ்திக்ஃபாராக இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் ஒவ்வொரு நாளும் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்வோம். நிச்சயம் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா நிலைமைகளையும் சீர்படுத்தி தருவான். இந்த இஸ்திக்ஃபார் துஆ மிக முக்கியமான ஒரு துஆ. அல்லாஹும்ம ஃபிர்லி வர்ஹம்னி வதுப் அலைய. அல்லாஹும்ம ஃபிர்லி வர்ஹம்னி வதுப் அலைய என்று வரக்கூடிய இந்த துஆவை ஓதுவோம். அல்லாஹ் நம்முடைய எல்லா நிலைமைகளையும் சீர்படுத்தி தருவான்.